எல்லாருக்கும் வணக்கம். இது முதல் தடவை பேசுகிறேன். ஸோ எப்படி பேசணும் அதெல்லாம் எனக்கு தெரியாது. என்ன தோணுதோ நான் சொல்கிறேன். தப்பாக இருந்தால் மன்னிச்சிருங்க. இந்த கதை ஓஎம் ஓகே அப்படிங்கிற ஒரு ஸ்கிரிப்ட் எனக்கு வந்ததுக்கு முக்கியமான காரணங்களான கீர்த்தி சார். அவர் ஒரு டெபியூட்டனாக இருந்தாலும் என்னை ரொம்ப நாளாக ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணி நான் என்னோடய ஒர்க்ஸ், ஷார்ட் ஃபிலிம்ஸ், நான் நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன். தட்ஸ் மை பேக்ரவுண்ட். லாயலா காலேஜில் விஸ்காம் படிச்சுட்டு இருக்கிற டைம்லேருந்தே நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கூத்துப்பட்டில் ஆக்டிங் கோர்ஸ் முடிச்சிருக்கேன். ஸோ அது மூலியமாக ஆடிஷன்ஸ் கொடுத்து தான் உள்ளே வந்தேன். ஸோ எனி அதர் சப்போர்ட் வேறு எதுவும் கிடையாது. ஸோ அது மூலிமா எல்லாமே என்னை ஃபாலோ பண்ணி ஒரு பர்ஃபெக்ட் ஓகே இந்த கேரக்டருக்கு ஓகேவாக இருப்பாருன்னு அவர் நினச்சதுனால தான் ஹீ செலக்டட் மீ. ஸோ அதுக்கு இன்னொரு காரணம் வந்து ஆண்டனி சார். ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே காலேஜ் சூப்பர் சீனியர்ஸ். எனக்கு அப்புறமா தான் தெரியும். ஆண்டனி சார் தெரியும், கீர்த்தி சார் எனக்கு தெரியாது. ஸோ ஃபர்ஸ்ட் மீட்டிங்லேயே வந்து வெரி ஓப்பனாக யாருமே பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து ஸ்கிரிப்ட் என்கிட்ட சொன்னாங்க. அது எந்த அளவுக்கு ஃபீஸிபிள்னு எல்லா டேரக்டர்ஸும் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. பட் அவர் ஓப்பனாக சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சேலஞ்சிங்கான ஒரு கேரக்டர். ஏன்னா எல்லா இடத்துலையும் சும்மா உட்காந்து அங்கேயும் பார்க்கலாம். லைக் சட்டிலான நடிப்பு அப்படிங்கிறது வந்து கஷ்டம்தான், இல்லைன்னு சொல்ல வரல. பட் இதில் இன்னும் கொஞ்சம் ஓப்பனாக எல்லாமே கொஞ்சம் ஒரு டோன் ஹையராக பண்ணும் அப்படின்னாங்க. ஏன்னா கீர்த்தி சார் அப்படி தான் ரியல் லைஃப்பில் அவர் கூட பழகினா தெரியும். அது என்கிட்ட எதிர்பார்க்கும்போது வந்து ஃபர்ஸ்ட் ஃபோட்டோ ஷூட்லேயே எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஓகே இது வந்து ஏன்னா ஒரு எக்ஸ்பிரஷன் வந்து எனக்கு எக்ஸ்பிரஷன் வரல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது வந்து அவர் விடல. ஹீ கெப்ட் ஆன் என்கரேஜிங் மீ. அதுக்கப்புறம் தான் நான் அது ஹீ காட் மீ இன்டு இட். ஸோ அவருக்கு தேங்க்ஸ். இந்த மாதிரி ஒரு இதுவும் என்னால் பண்ண முடியும் அப்படின்னு எனக்கு காமிச்சது. அது ஒரு ஃபர்ஸ்ட் படம். அது உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். உங்கள் ஃபீட்பேக் வெயிட் பண்ணிருக்கேன். தென் அஃப்கோர்ஸ் எஸ் மியூசிக் டைரக்டர் சார் கேஆர் கவின் அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா அவர் மியூசிக் பண்ணிட்டு இருக்க ஆர்ஆர் பண்ணிட்டு இருக்க டைமில் நாங்கள் உள்ளே இருப்போம், சேட்டை பண்ணுவோம், டிஸ்டர்ப் பண்ணுவோம். பட் எதுவுமே சொல்லாமல் அவர் மேபி அந்த ஒரு வேவ் லெங்க் இருக்கிற அந்த நாங்களாம் சேம் ஒரு இதில் இருக்கிறதுனால ஹி ஹஸ் நெவர் டிஸ்கரேஜ்ட். எல்லாமே ஓகே, இது ஓகேடா, அது பண்ணலாம், அது பண்ணலாம், இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம். நிறைய டிஸ்டர்ப் பண்ணியிருக்கோம், நிறைய சேர்ந்துருக்கோம். ஸோ ஹி ஹஸ் கிவன் அ வண்டர்ஃபுல் திங். ஏன்னா இப்போ ஒரு சாங், பஞ்சாபி சாங் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு அப்படின்னு காரணம் ஹி ஹஸ் கிவன் இட் தட். ஸோ அது தமிழ் அண்ட் ஹிந்தி லிரிக்ஸ் கலந்து இருக்கும். ஸோ அது எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக கொடுத்துருக்காரு. அது கோரியோகிராஃபர் அஃப்கோர்ஸ் இஸ் பிரேம் சார். பிரேம் மாஸ்டர் நல்லா எங்களுக்கு கோரியோகிராஃபி வாங்கியிருக்காங்க. ஸோ ஓவரால் அந்த சாங் பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு. எனக்கு ரொம்ப பர்சனல் ஃபேவரட் ஒன்று இருக்குது, கலங்காதே நண்பா அப்படின்னு ஒரு சாங். ரொம்ப போர் அடிக்கிறேன்னு பேசலாம்ல. ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், சும்மா கொஞ்சம் டைம் கொடுங்க. ஸோ அது ரொம்ப எனக்கு ஃபேவரட்டான சாங், கலங்காதே நண்பா அப்படின்னு ஒரு சாங். அது சாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் பேத்த சாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ மற்ற சாங்ஸும் கிட்ட இருக்கு. ஸோ நீங்கள் தான் சொல்லணும். தென் யுகா சார் பர்ஃபெக்ஷனிஸ்ட். எப்படின்னா 6 மணினா 6 மணி தான், எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. சரி, எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அவங்க எந்த டைமுக்கு சொன்னாலும் நாங்கள் இருப்பேன். பட் என்னன்னா டப்பு டப்புன்னு வேலை முடிப்பார். லைக் ஒரு விஷயத்துக்கு இவ்வளோதான் டைம்னா அவ்வளோதான். ஸோ அவங்க 2 பேரும் ஸ்பாட்டில் சண்டை போடுறதுலாம் பயங்கரமாக இருக்கும். லைக் இப்போ பெங்களூர்ல ஒரு வாட்டி என்ன ஆச்சுன்னா லேட் நைட் ஷூட்டிங் போயிட்டே இருக்கு, என்ன பண்றதுன்னே தெரியல. சரி டெய்லி எப்படி ஏஞ்செல்லாம் வந்துடும். கீர்த்தி சார் அன்னைக்கு ஒரு 10 நிமிஷம் லேட்டா வந்தார். யுகா சார் அதுக்குள்ள எல்லாம் செட் பண்ணி வச்சிட்டார். கீர்த்தி சார் வந்தோடனே ஏதோ ஒரு வேக்கன்ட் லேண்ட் பார்த்து, என்னடா இன்னும் செட்டை யாருமே பண்ணாம இருக்கீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? யுகா சார் வந்தார். என்ன பண்ற, என்ன மச்சா யாருமே செட் பண்ணாம இருக்கீங்க? டே ஷூட்டிங் அந்த பக்கம்டா. ஓ அப்படியே வாங்க போலாம், ஷூட்டிங் அந்த பக்கம் தானே. ஸோ அந்த அளவுக்கு அவங்க ஸ்பாட்ல என்ன வேணும் பண்ணுவாங்க. நாங்களாம் அப்படியே சும்மா நின்று ஓகே ஷூட்டிங்கா சார், ஓகே சார், ரெடியா சார், ஓகே சார். ஸோ ஒரு பர்ஃபெக்ஷனிஸ்ட். லைக் அவர் எதுவுமே விட்டு கொடுக்க மாட்டார். அவ்வளோ ஜென்யூனான கேரக்டர்ஸ், ஈஸியாக பழகுவார். எந்த ஒரு சின்ன சின்ன விஷயம் அவங்களுக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ்க்கு வந்து எப்படி சொல்றது, இவ்வளோ ஈஸியாக ஒரு ஃபர்ஸ்ட் ஆள் கிட்ட பழகணும் இல்லை. நான் எக்ஸ்ட்ராவாக ஏதாவது ஸ்க்ரீனில் பண்ணார்னா இது நல்லா இருக்கடா பண்ணு அதை எடுத்துக்கலாம் நம்ம அப்படின்னு சொல்லி கீர்த்தி சாரும் சரி, போத் ஆஃப் தெம் என்கரேஜ் மீ சோ மச். ஏன்னா அதனால தான் இவ்வளோ டிஃப்ரென்சஸ் எல்லாம் பண்ண முடிஞ்சு. என்ன வேணாலும் பண்ணுவேன் நான் ஸ்க்ரீனில். ஸோ அது எல்லாமே அது எந்த அளவுக்கு ஃபில்டர் பண்ணோம், அது இது போதும் அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ணி என்கிட்ட வாங்கினது அவங்க 2 பேரும். தென் மேகா ஹீரோயினோட சப்போர்ட் இல்லாமல் சில விஷயங்கள் கஷ்டம். ஏன்னா ஸ்க்ரீனில் அவங்க அட்ஜஸ்ட் பண்ணும், இல்லை நான் அட்ஜஸ்ட் பண்ணும். அவங்களுக்கு வேற தமிழ் தெரியாது, நான் கொஞ்சம் டைம் எடுப்பேன், இல்லை அவங்க டைம் எடுப்பாங்க. 2 பேருமே மூஞ்சி துளுக்காம அவங்களும் வந்து ஷி நெவர் என்ன சொல்றது, ஒரு விஷயத்த வந்து ரொம்ப நேரம் ஆகுது சீக்கிரமா முடிங்க அப்படிலாம் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. இன்னொரு விஷயம் வந்து எனக்கு ஹிந்தி தெரியாதனாலையும் அவங்களுக்கு தமிழ் தெரியாதனாலையும் எங்கள் கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு நம்புறேன். அதான் எல்லாருமே சொன்னாங்க. ஸோ தேங்க்யூ மேகா ஃபார் கோஆப்ரேட்டிங் ஸோ மச் அண்ட் பீங் ஸோ. நீங்கள் ஆல்ரெடி ஷீ இஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டிஸ்ட் வேறு. ஷி ஹஸ் டன் லாட் ஆஃப் ஆட்ஸ். ஒரு ஹாலிவுட்ல வேற ஒரு படம் பண்ணியிருக்காங்க.
ஸோ எல்லாமே முடிச்சிட்டோம். ஸ்டில் ஷி வாஸ் வெரி டவுன் டு அர்த் அண்ட் வெரி நைஸ் ஒர்க்கிங் வித். தேங்க்யூ மேகா ஃபார் மேக்கிங் இட் வெரி ஈஸி. தென் என் ஃபேமிலி, பெருமை நடராஜன் சார், மீரா கிருஷ்ணன் மேம், பாலாஜி, அம்மு, இவங்கெல்லாம் வந்து சீனியர் ஆர்டிஸ்ட். ஆனால் மஹி எங்கள் கூட அதான் ஃபேமிலி முடிச்சிடுறேன். அதுக்கப்புறம் பண்ணவங்க வந்து மீரா கிருஷ்ணன் மேம் எல்லாமே வந்து ரொம்ப ஃபர்ஸ்ட் டே மீட் பண்ணுறோம் ஃபோட்டோ ஷூட். அப்போ வந்து கீர்த்தி சார் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, இவர் தான் ஹீரோ அப்படின்னு. அப்போ வந்து மீரா கிருஷ்ணன் மேம் பெருமை நடராஜன், அப்பாடா பையன் ஏன் சாயல். ஸோ அப்போவே வந்து அப்போதான் அவங்க சைன் பண்ணுறாங்க படத்தை. அப்போ எனக்கு வந்து ஓகே, இட் இஸ் யூனோ ஒரு ஈஸினஸ் இருந்தது அவங்க கூட, ஒரு சீனியர் ஆக்டர்ஸ் கூட இல்லாமல் ஒரு ஈஸியாக ஒரு நியூ கமர் அப்படி மதிக்காமல் இட் வாஸ் வெரி வெரி கம்ஃபர்ட் ஜோன் கொடுத்து எங்களை பண்ண வச்சாங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் த ஃபேமிலி. அண்ட் அஃப்கோர்ஸ் என் ஃப்ரெண்ட்ஸாக பண்ண மஹி, ஹீ இஸ் ஆல்சோ சீனியர் ஆர்டிஸ்ட். நான் மகானெல்லாம் பார்த்துருப்பீங்க, பைரவன், ராம், ஸோ இன்னொருத்தரும். ஸோ தேங்க்யூ டு யூ ஆல்சோ. அண்ட் ஓவரால் டீம் ஐ would like to thank அஃப்கோர்ஸ் இஸ் ப்ரொடியூசர் சார், மறக்கக்கூடாது, ஜவஹர் சார். ஏன்னா இந்த டைமில் இந்த மாதிரி ஒரு புது ஆள் மேலே இவ்வளோ ஒரு, ஏன்னா இதில் ஒரு 130 சீன்ஸ் இருந்தால் 125 சீன்ஸ் நான் இருப்பேன். ஸோ அதுவும் எக்ஸ்ட்ராவாக லைக் அந்த பப்ளினஸ் பண்ணுறது, இட் இஸ் லைக் அவ்வளோ நம்பிக்கையான ஒரு ஆள் மேலே கொடுக்கறது, ஷோல்டர்ஸ் மேலே ஏன் மேலே வச்சாங்க. ஸோ ஒரு ப்ரொடியூசர் சார் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். ஏன்னா நான் என்றைக்குமே கடமைப்பட்டிருக்கேன். இது ஒரு டெபியூ மூவர் சிங்கிள் லீடாக எனக்கு கிடைச்சதில் ஐ எம் வெரி ஹாப்பி. ஸோ தேங்க்யூ ஓவரால் டீம். யாரையும் மிஸ் பண்ணியிருக்கேன்னா அதித்தி மேம், அஃப்கோர்ஸ் எஸ், லிரிசிஸ்ட், அண்ட் அவங்களோட பெட்டர் ஹாஃப் கீர்த்தி சாரோட பெட்டர் ஹாஃப் சொல்லி ஆகணும். ஏன்னா அவங்க வந்து ஜாலியாக காஸ்டியூம்ஸ்கில் ஓட்டிட்டு இருந்தாங்க. அண்ட் எல்லா விஷயத்துலையும் ஷி வாஸ் அ பார்ட் ஆஃப் இட். லைக் அவங்க ஸ்டோரி இதெல்லாம் எடுக்க போகிறோம் அதெல்லாம் இல்லாமல் அப்படியே ஜாலியாக அவங்க வேறு துடிச்சுட்டு இருக்காங்க. ஸோ மேகாக்கு ஈஸியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அவங்கள பார்த்து ஈஸியாக இதுதான் பண்ணுறாங்க, ஓகே கற்றுக்கலாம். அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருமே, இந்த கீர்த்தி சார் எல்லாரையும் சொல்லிட்டாங்க. அவங்க எல்லாமே வந்து என்ன சொல்கிறது, எல்லா லாங்குவேஜ்லேருந்து இருக்காங்க எங்கள் டீமில். ஸோ அதனால் நான் மோஸ்ட்டாக தெளிவாக தான் பேசிகிட்டு இருந்தேன். ஃபுல்லாக அண்ணையாக தான் எல்லாரையும் பேசிகிட்டு இருந்தேன். ஸோ தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ ஃபார் பீங் அ கிரேட் சப்போர்ட். என்ன ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நான் அவங்ககிட்ட சொன்னாலும் எனக்காக டப்புன்னு பண்ணிவிடுவாங்க. நான் கொஞ்சம் லேட்டாக வந்தாலும் பார்த்துக்கிறேன், யூகோ அப்படின்வாங்க. ஸோ தேங்க்யூ அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் ஃபார் ட்ரீட்டிங் மீ வெல் அண்ட் அட்ஜஸ்ட் பண்ணி எங்கள் கூட இருந்ததுக்கு இப்போ வரைக்கும் தேங்க்யூ. அண்ட் டான்ஸ் மாஸ்டர், கோரியோகிராஃபர் எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஹரிகேஷ் சார் காஸ்டியூம் டிசைனிங் ஹெட்டு, அவர் நிறைய படத்துக்கு பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவரும் வந்து இட்ஸ் அ வெரி ஃப்ரெண்ட்லி பர்சன். அவரை பார்த்தா தெரியும், இங்கே வரல என்ன சொன்னாலும் வாட் டு யூ மீன் அப்படின்னு சொல்லுவார். என்ன இருந்தாலும் சரி, அது அவர் வந்து வெரி ஜோவியல் டைப். ஸோ அவருக்கும் தேங்க்ஸ். இங்கே இல்லை அவர் இப்போ. எடிட்டர் சார் சத்யராஜ் சார், தேங்க்யூ. எடிட்டிங் பற்றி சொல்கிறதுக்கு எனக்கு எதுவுமே தெரியாது, அது எதுவும் சொல்லி காமெடி ஆட வேணாம். ஸோ தேங்க்யூ. நான் கேஆர் கவின். சொல்லிட்டாங்க இந்த படத்தில் நான் மியூசிக் டைரக்டராக இன்ட்ரடியூஸ் ஆகிறேன். எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும், நம்ம ஃபர்ஸ்ட் படம் இப்படி இருக்கணும், இந்த மாதிரி ஒரு படமாக இருக்கணும், நம்ம ரசிக்கிற படம்னு சொல்லி ஒன்று இருக்கும். ஆனால் எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட்டில் பண்ண முடியாது. அதுக்கு இப்படி தான் இருக்கணும், ஒரு டீம் இந்த அளவுக்கு இருக்கணும், இந்த அளவுக்கு ஒரு ஹீரோ வேல்யூ இருக்கணும், இந்த அளவுக்கு ஒரு டைரக்டர் இருக்கணும்னு நினச்சிருக்கோம். அப்படி நினச்ச மாதிரி எனக்கு அப்படியே அமைஞ்சிச்சு. எனக்கு லக்கில் நம்பிக்கை இருக்குது. அது இந்த படம் எனக்கு கிடச்சதில் இன்னும் ஊர்ஜிதமாச்சு. அவங்க ஃபர்ஸ்ட்டு தேங்க்ஸ் வந்து ஷார்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ் தான். நான் இன்றைக்கி வந்து மியூசிக் டைரக்டர் ஆனது வந்து நான் யார்ட்டையும் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணல, அப்பா நேம் யூஸ் பண்ணிட்டு வரல. தியரிட்டிக்கலாக எல்லா விதமான மியூசிக்கும் நான் படிச்சிருக்கேன். இந்துஸ்தானி, கர்நாடிக், வெஸ்டர்ன், கிளாசிக்கல் எல்லாமே. ஆக்சுவலி நான் ஒரு ஸ்டேட் லெவல் டாப்பர் கிட்டாரில் ரொம்ப சின்ன வயசில். ஆனால் சினிமாவுக்குன்னு ஒரு அடாப்டேஷன் வேணும், சினிமாவுக்குன்னு ஒரு கன்வர்ஷன் வேணும். அதுக்கு முக்கியமான காரணம் வந்து நான் ஒர்க் பண்ண, என்னை குரூம் பண்ண ஷார்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ் தான். அவங்க யூடியூப்ஸில் வாங்கின ஹிட்ஸ் தான் வந்து எப்படியோ இவங்களோட கண் பார்வையை கொண்டு போய் இன்றைக்கி வந்து ஆடியோ லான்ச் ஆகி நான் ப்ரெஸ் மீட்டில் இருக்கேன். எந்த டெக்னீஷியனும் தேங்க் பண்ண வேண்டியது வந்து ப்ரொடியூசர்ஸ்க்கு தான். ஸோ என்னை இன்ட்ரடியூஸ் பண்ண ஜவஹர் சாருக்கும் ஆர்ஆர் சாருக்கும் என்னோட மிகப்பெரிய நன்றி. ஓகே, சாங்ஸ் இன்னைக்கு விஷுவலா பிரபா, சுனில், மகேஷ், சரவணன், அப்புறம் இவங்க எல்லாருமே இவங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அது இல்லாமல் டீமில் எல்லாருக்குமே ஃபேவரட் ஸ்ரீஜித் இப்போ வரைக்கும் கூட இருக்கான், எந்த வேலைனாலும் கூட இருக்கான். ஸோ அவங்களுக்குலாம் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்க விரும்புகிறேன். தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். வணக்கம். எல்லாமே கீர்த்தியை பேசி முடிச்சிட்டாரு, இதுக்கப்புறம் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ தேங்க்ஸ் டு ஆண்டனி அண்ட் கீர்த்தி அண்ட் ஜவஹர் சார் அண்ட் ராஜா சார் ஃபார் கிவிங் மீ திஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி.
ஸோ எல்லாருமே டிபெண்டாக ஒர்க் பண்ணும்போது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஏன்னா ப்ரொடியூசருக்கும் இது ஃபஸ்ட்டு படம், டைரக்டருக்கு, எனக்கு ஆர்ட் டைரக்டர், ஸோ மோர் ஓவர் லைக் சத்யா அண்ட் காஸ்டியூம் டிசைனர் எல்லாருமே ஒரு டீமாக ஒர்க் பண்ணும்போது இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இப்போ ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடி மொத்த படத்தோட ஷார்ட் ப்ரைட் ஒன்று முடிச்சு இதுதான் ஷார்ட்ஸ்ன்னு சொல்லி லொக்கேஷன்லேயும் போய் அதே ஷார்ட் அந்த ஆங்கிள்ஸ் என்ன லென்ஸ் போட போகிறோம் எல்லாமே தெளிவாக பிளான் பண்ணனால தான் அந்த 7 days ப்ரியராக அந்த படத்தை முடிக்க முடிஞ்சது. ஸோ இதுக்கு வந்து நிறைய பேர் நிறைய இடத்துல அந்த இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமான்னு தெரியல, பட் எனக்கு இந்த டைரக்டர் கூட கிடைச்சிது. அவரோட அசிஸ்டன்ஸ் அண்ட் என்னோட அசிஸ்டன்ஸ் அண்ட் ப்ரொடக்ஷன் டீம் எல்லாருமே ரொம்ப கோஆப்ரேட்டிவாக ஒர்க் பண்ணதுனால இந்த படத்தை இவ்வளோ எஃபிஷியன்ட்டாக அந்த பட்ஜெட் பிளான் பண்ண பட்ஜெட்குள்ளே பண்ண முடிஞ்சது. அண்ட் விவேக் அண்ட் மேகா 2 பேரும் நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் கூட சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸாக ஆக்ட் பண்ண எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் கேஆர் கவின் டன் அ வண்டர்ஃபுல் ஜாப். இன்னும் ஆர்ஆர்லாம் அவர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அவங்க அப்பா மாதிரி அவரும் ஒரு பாட்டு இந்த படத்தில் எழுதியிருக்காரு. அது வரல, ஆனால் பட் ஆடியோ சிடியில் இருக்கு. ஸோ இட்ஸ் தேங்க்யூ. எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ ஒரு முதல் ஒரு காதல் வந்து இட்ஸ் அ ஹானஸ்ட் ஃபிலிம். என்னோட ரியல் லைஃப்பில் நடந்த எக்ஸ்பீரியன்ஸை ஹானஸ்ட்டாக எடுத்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்ஸ். வணக்கம், என் பேர் கீர்த்திகுமார், ஓஎம்ஓகேவோட ரைட்டர் அண்ட் டைரக்டர். ஃபஸ்ட்டு ஐ தேங்க் எனக்கு வாய்ப்பளித்த ஜவஹர் அண்ட் ஆர்ஆர் அவர்கள். ஏன்னா நான் காலேஜ் படிக்கும்போது எங்கள் சார் எப்பவுமே சொல்லுவார், எப்பவுமே ரிமெம்பர் Thank you so much.